சில பேர் இப்படி இருப்பாங்க, உங்க மேல எப்பவுமே அப்சஸ்டா இருப்பாங்க, உங்களை எப்பவுமே கான்ஸ்டன்டா செக் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க என்ன மெசேஜ் பண்ணாலும் உடனே வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. உங்களை பத்தி சின்ன சின்ன விஷயத்த கூட கரெக்டா நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க பண்றதுனால அவங்க உங்க கூட ரொம்ப அட்டாச்சா இருக்க ட்ரை பண்றாங்கன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உடனே அந்த மாதிரி அவங்கள ஜட்ஜ் பண்றாதீங்க. சிம்பிளா சொல்லணும்னா இதெல்லாம் அவங்க பண்றதுக்கான ரீசன் என்னன்னா, அவங்க லைஃப்ல எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த லவ் அண்ட் கேரை உங்ககிட்ட காட்டணும்னு நினைக்கிறாங்க. மேபி அவங்க அப்படி இருக்கிறதுக்கான ரீசன் என்னவா தெரியுமா இருக்கும்? அவங்கள நிறைய பேர் இக்னோர் பண்ணிருப்பாங்க அண்ட் எமோஷனலி அலோனா விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க மேல சின்னதா கேர் காட்டுற ஒரு பர்சன்ட்ட அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லாத்தையும் அவங்க கிட்ட காமிச்சணும்னு நினைப்பாங்க. உங்களை பத்தி ரொம்ப ஓவர் திங்கிங் பண்றாங்கன்னா நீங்க எங்க அவங்க மறந்துடுவீங்களோன்னு பயப்படுவாங்க. உங்க மேல ரொம்ப எக்ஸ்ட்ரா கேரிங்கா இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த கேரிங் டீப்பா கிடைக்கவே இல்லைன்னு. அவங்க உங்ககிட்ட ரொம்ப எமோஷனலா ரொம்ப அவைலபிளா இருக்கிறதுனால அவங்கள எப்பவுமே குரூவலா மட்டும் ட்ரீட் பண்றாதீங்க. மேபி உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் அவங்க பாஸ்ட்ல எப்படிப்பட்ட எம்டினஸ் தாண்டி வந்திருப்பாங்கன்னு சொல்லி. ஆனஸ்டா சொல்லணும்னா ஜென்யூனா உங்களை செக் பண்ணி உங்களுக்காக ஏதாவது ப்ராப்ளம்னா ஒரி பண்ணிட்டு இப்படி உங்களை கேர் பண்ணி யோசிக்கிற பீப்புள்லாம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ரேர் ஆயிட்டாங்க. சோ அந்த மாதிரி ஒரு பர்சன் உங்க லைஃப்ல இருக்காங்கன்னா அவங்களை அப்ரிஷியேட் பண்ணலனா கூட பரவாயில்ல, அவங்களை இக்னோர் பண்றாதீங்க. இந்த மாதிரி ஒரு பர்சன் உங்க லைஃப்ல இருக்காங்கன்னா மறக்காம அவங்களை கீழே கமெண்ட்ஸ்ல டேக் பண்ணிட்டு போங்க.